மோகினியாட்டத்தை உலக அரங்கில் உயர்த்தியவர் கலாமண்டலம் விமலா மேனன். பத்மஸ்ரீ 2026. மகா விஷ்ணு துயிலும் பார்க்கடலை போல் கலைக்கும் எல்லையில்லை. கலைக்கு மதிப்பளிக்கும் குடும்பத்தில் பிறந்த குரு கலாமண்டலம் விமலா மேனன் பெண்கள் நடனம் ஆடுவதை சமூகம் எதிர்த்த காலகட்டத்தில் வளர்ந்தார். 10 வயதில் அவர் வள்ளத்தோல் நாராயண மேனனை சந்தித்தார். அவர் கேரள கலாமண்டலத்தில் சேர ஊக்கமளித்தார். சமூக தடைகளை உடைத்து அவர் கேரள கலாமண்டலத்தில் பயிற்சி பெற தொடங்கினார். அங்கேயே அந்த நடன கலையுடன் அவரது வாழ்நாள் முழுவதும் நீடித்த பிணைப்பு தொடங்கியது. மோகினியாட்டமே அவரது உலகமாக இருந்தாலும் அவரது பயணம் அதையும் தாண்டியது. அவர் பரதநாட்டியம், குச்சிப்புடியையும் கற்று அதை கேரளாவிற்கு கொண்டு சென்றார். அதன் பின்னர் குரு கலாமண்டலம் விமலா மேனன் கேரளா நடன அகாடமியை உருவாக்கினார். மோகினி ஆட்டத்தை சீரமைத்து அதை ஒரே நபர் நடனத்திலிருந்து குழு நடனமாக மாற்றி ஆண் பாத்திரங்களையும் சேர்த்தார். குடும்பத்தின் ஆதரவுடன் அவரது பாரம்பரியம் மகள் மற்றும் பேர குழந்தை வழியாக தொடர்கிறது. இப்ப 82 வயசானாலும் மோகினி ஆட்டத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு அவங்க இன்னும் ரொம்ப ஆக்டிவா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பகவான் பத்மநாபரை மையமா வச்சு நான் நடனம் வடிவமைச்சப்ப அதுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. அதோட நிறைய சந்தோஷமும் ஆழ்ந்த மனநிறைவும் கிடைச்சது. அந்த தீபத்தை 10,000க்கும் மேற்பட்ட சீடர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து சென்றனர். இன்னைக்கு நாம பாக்குற மோகினி ஆட்டத்தோட உடை மற்றும் ஆபரண வடிவமைப்பு இதெல்லாம் அம்மா கலாமண்டலம் விமலா மேனன் அவர்களால உருவாக்கப்பட்டது. அவர் கேரளாவின் பாரம்பரிய இசைக்கருவிகளை மோகினி ஆட்டத்தில் இணைத்து அதன் அழகையும் உணர்வையும் மேலும் உயர்த்தினார். 7 தசப்தங்களாக நீடித்த அவரது கலை பயணம் மோகினி ஆட்டத்தை மாற்றியமைத்து அதை காலத்தை வென்றதாக மாற்றினார். திருமதி கலாமண்டலம் விமலா மேனன். பத்மஸ்ரீ 2026.